ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பட்டாணி குருமா தான். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன தேவையான பொருளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் ஒரு பிடி வெங்காயமும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. இதுக்கு மேலே தக்காளி போடுங்க. தக்காளி போட்டாச்சா, இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச பட்டாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். 8 விசில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாப்பொடி இவ்வளோ போட்டு நல்லா விரவி வந்ததுக்கப்புறம் அவிச்ச பட்டாணி அதிலே போடுங்க. உருளைக்கிழங்கும் தொளி ஊற்றி அதிலே போட்டுருங்க. நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு பார்த்தா பட்டாணி குருமா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். அது கூட தான் சர்வ் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் எனக்கு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இதே குருமாவை நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் கொஞ்சம் இதுக்கு பேர் சாட் சொல்லுவாங்க. 2 கிண்ணத்தில் சர்வ் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பூந்தி, கொஞ்சம் சேவ், கொஞ்சம் லெமன், கொத்தமல்லி எல்லாம் தூவி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பரிமாறியிருக்கேன். இந்த டிஷ்ஷு எப்படி வந்திருக்கு? இது 2 in 1 பண்ணியிருக்கேன். ஒரு டிஷ்ஷில் 2 ஐட்டமாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.